Hi, welcome to Diny's Desk, Diny's Prime Learning. In this video, we are going to learn past continuous tense. Tense na enna? முன்னாடி நடந்த விஷயம், இப்போ நடக்கிற விஷயம், இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் டென்ஸ். எதை வச்சு பேசுவாங்கன்னா வேர்பை வச்சு தான் பேசுவாங்க. வேர்ப்னா என்ன? an action word. ஒரு செயலை குறிக்கிற சொல்லு தான் வேர்ப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்னா என்ன? முன்னாடி நடந்த விஷயம். கண்டினியூஸ்னா கண்டினியூவாக நடந்த விஷயம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்ன? முன்னாடி ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துச்சுன்னா அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபஸ்ட்டு அதோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி வரணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி வரணும். ஸோ எங்கெல்லாம் வாஸ் வரலாம், எங்கெல்லாம் வேர் வரலாம்? ப்ரொனவுனில் சிங்குலர் ப்ரொனவுன் எல்லாத்துக்குமே வாஸ் வரும். ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ். எங்கெல்லாம் வேர் வரும்? ப்ளூரலுக்கெல்லாம் வேர் வரும். வி வேர், யூ வேர், தே வேர். ஸோ சிங்குலருக்கெல்லாம் வாஸ் வரும், ப்ளூரலுக்கெல்லாம் வேர் வரும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். an action going on at some time in the past. பாஸ்டில் ஒரு குறிப்பிட்ட நேரம் கண்டினியூவாக நடந்த ஒரு விஷயத்தை தான் பேசும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? we were watching TV yesterday evening. ஸோ வி வந்தால் என்ன போடணும்? வேர் போடணும், வாஸ் போடக்கூடாது. ஏன்னா விங்கிறது ப்ளூரல். we were watching TV yesterday evening. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஓகேவா? வாட்சிங்னா என்னது? வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தாச்சு, வீக்கு அப்புறம் வேர் போட்டாச்சு. வாசலானா வேர் போடணும் இல்லையா? வேர் போட்டாச்சு. ஏன் வேர் போட்டோம்? விங்கிறது ப்ளூரல். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் ஸ்லீப்பிங் இன் த ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஐ வாஸ் ஸ்லீப்பிங், தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஐ வந்ததுனால வேர் போடக்கூடாது, வாஸ் போடணும். பக்கத்தில் ஐஎன்ஜி வேர்ப் ஸ்லீப்பிங். ரைட்டா? தேர்ட் வேர்டு பாருங்க. மை அங்கிள் கேம் when I was reading the novel. என் அங்கிள் வந்தாங்க. எப்போ வந்தாங்க? நான் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அங்கிள் வந்தபோது நான் என்ன செஞ்சு கொண்டு இருந்தேன்? ஐ வாஸ் ரீடிங் த நாவல். ஐ வந்ததுனால வாஸ் போட்டோம். அடுத்தது ஒரு ஐஎன்ஜி வேர்ப் வாஸ் ரீடிங். அடுத்தது while he was studying the lights went out. கரண்ட் போயிடுச்சு, லைட்ஸ் வெண்ட் அவுட். எப்போ போணுச்சு? அவன் படித்து கொண்டிருக்கும் பொழுது. he was studying. he வந்ததுனால வாஸ் போடுறோம். ஏன்னா ஹீங்கிறது சிங்குலர், அதனால வேர் இல்லைனா வாஸ் போடணுமா? நம்ம ஹீங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால வாஸ் போடுறோம். ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர் போடுவோம். ஸ்டடியிங் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்தது ஷீ வாஸ் ரைட்டிங் வித் அ பென்சில். அவள் எதில் எழுதி கொண்டிருந்தாள்? பென்சிலில் எழுதி கொண்டிருந்தாள் இல்லையா? ஷீ வந்ததுனால வாஸ் போடுறோம், பக்கத்தில் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஷீ வாஸ் ரைட்டிங் வித் அ பென்சில். சரியா? அடுத்தது they were listening to the radio. ரேடியோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? லிசன் பண்ணி கொண்டிருந்தார்கள், லிசன் செய்து கொண்டிருந்தார்கள். they were listening. they வந்ததுனால வேர் போடுறோம். சிங்குலருக்குலாம் நம்ம வாஸ் போட்டிருக்கோம், ப்ளூரலுக்கு என்ன போட்டிருக்கோம்? வீக்கு தேக்கில் என்ன போட்டிருக்கோம்? ப்ளூரலுக்கு வேர் போட்டிருக்கோம். அடுத்தது ரமேஷ். ரமேஷுங்கிறது சிங்குலர், அதனால வாஸ் போட்டிருக்கோம். பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி வேர்ப். ரமேஷ் வாஸ் பிளேயிங் செஸ்னா எப்போ விளாண்டான்? முன்னாடி செஸ் ஒரு குறிப்பிட்ட நேரம் விளாண்டு கொண்டிருந்தான். புரிஞ்சுதா? பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்னது? பாஸ்டில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்ச விஷயம்தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.